ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீண்டும் இந்திய அணிக்கு நட்சத்திர வீரர் ஒருத்தர் வராருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி கண்டிப்பாக 3வது டெஸ்ட் போட்டியை வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஆதரவாகவும் ஆஸ்திரேலிய அணிக்கு எச்சரிக்கை விடுற மாதிரி பேசியிருக்காரு இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளரான மார்னே மார்க்கல். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, 3வது டெஸ்ட் போட்டிக்கு இன்னும் ஒரு நாள் தான் கேப் இருக்குது. வர 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 3rd டெஸ்ட் போட்டி காபாவில் தொடங்க போகுது. காபான்னு சொன்னோடனே உங்களுக்கு நல்ல மெமரிஸ் இருக்குது. ஏன்னா செமையாக வின் பண்ணோம் லாஸ்ட் டைம். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னைக்கு காலையில் சந்திச்சாருங்க நான் மார்னே மார்க்கல். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எங்கள் அணியில் முகமது ஷமி நட்சத்திர வீரர் வேகப்பந்து வீச்சாளர் அவர் ரிட்டர்ன் வராரு. கண்டிப்பாக எங்கள் அணிக்கு இன்னும் கூடுதல் பலம் தான். அவர் 3வது டெஸ்ட் போட்டியில் விளையாடுவாரான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான். கண்டிப்பாக 4வது டெஸ்ட் போட்டியில் அவர் கண்டிப்பாக கம்பேக் கொடுத்து எங்கள் அணிக்கு இன்னும் கூடுதல் பலத்தை சேர்ப்பார். அவர் வந்தார்னா எங்கள் போலிங் யூனிட் இன்னும் பலமாகும். அதே போன்ற 3rd டெஸ்ட்லேயே எங்கள் சில பல சேஞ்சஸ் எங்கள் அணியில் எடுத்துகிட்டு வருவோம். கண்டிப்பாக 3rd டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றால் மட்டும்தான் எங்களால் தொடரில் நீடிக்க முடியினால அந்த போட்டி எங்களுக்கு வாய்வா சாவா போட்டி. கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசியிருக்காரு நம்ம மார்னே மார்க்கல். அவர் சொல்லியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா முகமது ஷமி வேறு கிட்டத்தட்ட வர மாதிரி தான் போல இருக்குது. ஏன்னா ஃபிட்னஸ் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தார். ஃபுல் ஃபிட்னஸோட கம்பேக் கொடுக்க போகிறாரு. அதே போன்ற 3வது டெஸ்ட் போட்டியில் சில பல சேஞ்சஸ் சொல்லியிருக்காரு. அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக வருது. இன்னும் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க? இருக்கிறதே அவ்வளோதான் பிளேயர். இதுக்கு மேலே தேவதை, படிக்கல், ஜூரல் அவங்கள எடுத்துகிட்டு வந்தால் வேலை ஆகாது. இருக்கிற டீம் இதுதான். இதில் பேட்டிங் ஆர்டர் வேணால் எதனா ரோஹித் சர்மா மேலேயும் கேஎல் ராகுல் கீழேயும் போட்டு அதனால் ஒரு மிடில் ஆர்டர் வேணால் சேஞ்ச் பண்ணலாமே தவிர மற்றபடி வேறு எந்த பிளேயர் போகிறதுக்கான சான்சஸே கிடையாது. வேறு யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அந்தளவுக்கு ஆஸ்திரேலியா பிச்சில் பண்ண மாட்டாங்க. இந்தியா பிச்சு வேறு, ஆஸ்திரேலியா பிச்சு வேறு. நீங்கள் சொல்லலாம் சஃப்ராஸ் கான்லாம் இருக்காரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் கேட்டால் அவரெல்லாம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அங்கே போடுறது யார்? மிச்சல் ஸ்டாக்கு, பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், போலாண்டு, இவங்களாம் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ். இவங்கள கண்டிப்பாக ஆஸ்திரேலியா பிச்சில் அவர் ஆட மாட்டார், கிளியராக தெரியும். பார்க்கலாம் எந்த மாதிரி சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. மேபி எனக்கு தெரிஞ்சு பிரித்திஷ் கிருஷ்ணா இல்லைனா ஆகாஷ்தீப், ஹர்ஷித் ராணா பதிலாக வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதேமாதிரி ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த மேட்ச்சில் தான் அவங்களோட எப்படி சொல்கிறது ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் எல்லோரும் வாயும் அடைக்க முடியும். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி அணியில் இருக்கிறது வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்துட்டுருக்கு. அதுக்கு நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த போட்டியில் நல்லா ஆடினா மட்டும்தான், அவங்களோட டேலண்ட்டை காட்டினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லை வழக்கம் போல் அவுட் ஆகிட்டு போகிறாங்களா சொல்லிட்டு. ஆனால் என்னை கேட்டால் ரோஹித் சர்மா மீண்டும் ஓப்பனிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த 3rd டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக கம்பேக் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, இல்லை எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் அணியில் வேணும், யாரெல்லாம் இருக்கலாம், யாரெல்லாம் வேணாம், உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.